உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. மீனராசி, மீன லக்னம். ஜென்ம சனி அப்படியே நொந்து நூலாய் அப்படியே அதாவது அந்த வீடியோ ஒரு 12 ராசியை வக்கர வச்சுட்டு நம்ம வீடியோ பார்க்க சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இது எந்த ராசின்னு. மீன ராசி அப்படியே உக்காந்துட்டு அப்படியே கம்முனி எதனா ஒன்று சொல்லுங்களா நல்லதா அப்படின்ற மாதிரியே உக்காந்துருப்பாங்க மொபைல் வச்சுட்டு. அந்த மீன ராசிக்காரர்களே, நமக்கு நல்ல டைம். ஏன்னா நீங்கள் குரு வீடு, மீனம்ன்றது குரு வீடு. இப்போ குரு பயிற்சி நடக்குது. குரு பகவான் உங்கள் வீட்டை தான் பார்க்குறாரு. இந்த பஞ்சாங்கப்படி இந்த வருஷத்துடைய ராஜாவும் குரு. அதனால் அந்த ட்ரிபிள் ஜாக்பாட் உங்களுக்கு தான் அடிச்சிருக்கு. ஆக்சுவலி இருக்கிற ராசியிலே ட்ரிபிள் ஜாக்பாட் உங்களுக்கு தான் அடிச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். சனி பயிற்சி நடக்குதுன்னா ஆமாம் நடக்குது. டைம் டஃப்பாக இருக்குமானா ஆமாம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குமானா ஆமாம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் ஜெயிப்பீங்களானா ஜெயிப்பீங்க. சரிங்களா? சனி பகவானுக்கு தான் டஃப்பாக இருக்கும், ஜெயிச்சிருவீங்க. ஓகே. எந்தெந்த விஷயத்துலலாம் ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி, மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த ஹிந்தி நார்த் இந்தியாவிலலாம் ஒரு சேயிங் இருக்குது. திடீர்னு ஒரு சண்டை போட்டிங்க, ஒரு ஆர்குமெண்ட் போகுதுன்னா அவன் சொல்லுவான், திமாக் தை ஓகேக்கியா, இல்லை சாடே சாத்தி சுரு ஓகேயான்னுவான். அப்படின்னா என்னடா அதெல்லாம் உனக்கு 7 ஆரம்பிச்சிச்சான்னு அர்த்தம். நம்மளதுலேயும் அதற்கு 7:30 எனக்கு சரியான 7:30 அப்படின்னுவோம். 7:30 எங்கே வரும்னா நம்ம சரியாக யோசிக்கலைன்னா 7:30 வரும். ஏன் அப்படின்னா சனி பகவான் தாக்கும் போது முதல்ல எலும்பு மஜ்ஜைகளையும் மூளையை தான் தாக்குவார். இது சயின்ஸு. நம்ம அசால்ட்டாக இது ஒரு காமெடியாக எடுத்துக்கணும். இது சயின்ஸ். மூளையை தான் கிரே ஆர்கன்ஸை தான் அவர் முதல்ல தாக்குவார். பிரெயின்றது கிரேவாக இருக்கும். அந்த கிரே ஆர்கனை தாக்குவார். அதனால தான் நம்ம சனி பயிற்சி நடக்கும்போது தேவையில்லாமல் பேசுறது, தப்பாக பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தப்பாக வளர்றது, மறந்து போகிறதுலாம் சனி பயிற்சி நடக்கும். ஏன்னா மூளை பாதிக்கும். சரிங்களா? இப்போ இந்த குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால மூளை கிளாரிட்டி வரும். அப்போது நான் என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன், ஆஃபீஸில் என்ன பேசுகிறேன், வீட்டில் என்ன பேசுகிறேன், ஹஸ்பண்ட் என்ன பேசுகிறேன், ஒய்ஃப் கிட்ட என்ன பேசுகிறேன், லவர்கிட்ட என்ன பேசுகிறேன், எல்லாமே கிளாரிட்டி கரெக்டாக பேசுவேன். இதுவே நம்மளுடைய பாதி பிரச்சனைக்கு மேலே சால்வ் பண்ணிடும். இது ஒன்று. இன்னொன்று, குடும்பத்தில் சப்போர்ட் வரும். குடும்பத்தில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யாரா லவ் பண்ணுறீங்கன்னா லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்தாலே நம்மளுக்கு ஒரு தைரியம், ஃபுல் தைரியம் வந்த மாதிரி. ஃபேமிலி சொன்னல, முக்கியமாக அப்பா சப்போர்ட் பண்ணுவார். நம்மளுக்கு போன வருஷம்லாம் நிறைய பேருக்கு அம்மா சைட்லேருந்து சப்போர்ட் வந்திருக்கும். சரிங்களா? அம்மா சைட்லேருந்து பெண்களால் சப்போர்ட் வந்திருக்கும். இந்த வருஷம் என்னென்னா அப்பா ஆண்களால் சப்போர்ட் வரும். நீங்கள் ஆஃபீஸ்லேயே பாருங்கள். எனக்கு இருக்கும்போது எனக்குள்ள 2 மேனேஜர் இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களாம் இது பார்ப்பாங்க. அதனால் பேர் சொல்லலை. எனக்கு 2 மேனேஜர், ஒரு ஜென்ஸ், ஒரு லேடிஸ்.
என் ரிப்போர்ட்டிங் லேடி, ஆனால் என்னுடைய ஆப்ரேஷன்ஸை மானிட்டர் பண்ணது ஒரு ஜென்ஸ். அதனால் நான் 2 பேருக்குமே ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்தால் அதில் ஜென்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்துக்கு இந்த கோச்சாரம் அப்படி தான். சரிங்களா? ஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் உங்களோட வயசில் பெரியவங்க தான் மோஸ்ட்லி மேனேஜராக இருப்பாங்க. உங்களோட பெரியவங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் உங்களுக்கு வேலை என்ன நடக்குன்னா அப்பா கிட்ட சொல்லுங்கள், இல்லை அண்ணங்கிட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன வருஷம் யோசிச்சு பாருங்கள், அம்மா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸில் லேடிஸ் யாராவது அக்கா, இப்போ நானே எங்கள் ஆஃபீஸ் எல்லாரையும் அக்கா தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னோட அவ்வளோ வயசில் பெரியவங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய ஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்தமாரி பார்த்து ப்ளே பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாங்க, அசால்ட்டாக ஜெயிக்கலாம். வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதுவும் சுந்தரேஸ்வரர் சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. இவங்க லக்ஷ்மி நரசிம்மர், இவங்களும் சூப்பராக வேலை செய்வாங்க. வியாழக்கிழமை குருவாரில் போய் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுங்க. இல்லை சிவன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இல்லை எந்த சிவன் கோயிலில் பார்வதி தாயாருக்கு பூந்தி கொடுங்க. வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருஷமாக அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே, ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு இவங்க உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது. பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது. சிவனுடைய நவகைலாயம்ல ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30 2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குருவரில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உக்காண்டிருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது. வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உக்காண்டிருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி,
இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.